السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلام الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى فيها يفرق كل أمر حكيم. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم إن الله يكتب فيه كل نفس ميتة تلك الحسنة فأحب أن يأتينا أحب وأنا صائم أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொழியுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரத்திற்கான தலைப்பு தவற விடாதீர்கள் தவிர்ப்பீர்கள் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதன் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் வாழ துவங்கிய போது அவன் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள், தவறவிட்டதின் சூழ்நிலைகள், அதனுடைய விளைவுகளை இன்று வரைக்கும் அதனால் அவன் அனுபவிக்கக்கூடிய தவிப்புகள் ஏராளம். இது உண்மையான நிதர்சனம், இது மிகை அல்ல. மனித உடலில் எப்படி ஒரு சதை துண்டு இருக்கிறதோ அந்த சதை துண்டு எப்படி மனிதனுடைய எல்லா உறுப்புகளையும் உயிரோட்டம் உள்ளதாக வைத்திருக்கிறதோ, அந்த முக்கியமான அந்த சதை துண்டு நின்று விட்டால் எவ்வளவு பெரிய பலமிக்க மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க அவனுடைய மூளையாக இருந்தாலும், எவ்வளவு மிக்க அவனுடைய உடல் சார்ந்த உறுப்புகளாக இருந்தாலும், அது அத்தனையும் இருதயம் நின்று போனால் எல்லாம் பிரயோஜனமற்று போகும், எதுவும் பயன்படாது. உடலில் அல்லாஹ் தந்த நியாமத்துக்கள் விலை மதிக்க முடியாதது. விலை மதிக்க முடியாத அந்த நியாமத்துக்கள் இந்த உலகத்தில் உயிர் நின்று போனால் எப்படி அது விலையற்று மதிப்பற்று போகுமோ, அது போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் பராத் என்று சொல்லக்கூடிய அந்த சதை துண்டு மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பராத் என்ற அந்த சதை துண்டை, முக்கியமான அந்த இரவை முஸ்லிம்களில் நாம் ஒவ்வொருவரும் அதை தவறவிடக்கூடாது. அப்படி தவறவிட்டால் அதற்கான தவிப்புகள் ஏராளமாக இந்த மண்ணில நாம் அடைந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பராத்துடைய நாளில் நான் இந்த பராத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதில் நான் என்ன அமல்களை நிகழ்த்தாட்ட வேண்டும், அந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நான் தவற விடக்கூடாது. அந்த நாளில் மக்ரிபுக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய வளமையான 3 யாசீன்களில் நான் கலந்து கொள்ள வேண்டும். அதை நான் தவற விடக்கூடாது. அந்த நாளினுடைய இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் பராத்துடைய சிறப்புகளையும் மாண்புகளையும் சொல்லப்படக்கூடிய பயான்களில் நான் கலந்து கொள்ள வேண்டும். அதை நான் தவற விட்டு விடக்கூடாது. அந்த நாளினுடைய இரவில் நின்று வணங்கினால் ஆண்டு முழுக்க நின்று வழங்கிய நன்மை என்ற
அந்த ஹதீஸின் அடிப்படையில் அந்த இரவை நான் தவற விட்டுவிடக் கூடாது. அந்த நாளினுடைய பகல் பிறை 15ஆம் ஷஅபான் பிறை 15ஆம் இரவில் விடிந்தால் 15இல் நான் ஒரு பசித்தவனாக, ஒரு காவித்தவனாக, ஒரு நோன்பாளியாக நான் இருக்க வேண்டும். அப்படி நோன்பாளியாக நான் இருப்பதையும் தவற விட்டுவிடக் கூடாது. இப்படி பராத்துடைய நாளில் முஸ்லிம்களாகிய நாம் நம்மளுடைய புனிதமிக்க அந்த பராத்துடைய அந்த இரவை, அந்த இரவினுடைய மாண்பை, அந்த பகலினுடைய நோன்பை எல்லாவற்றையும் நாம் தவற விடாமல் அதை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தவிப்புகள் என்பது இருக்காது. இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த சிறப்பம்சங்களை யார் யாரெல்லாம் ஆண்களில் பெண்களில் தவற விட்டு விட்டார்களோ 3 உலகங்களில் அவர்கள் கண்டிப்பாக தவிப்புகள் அடைவார்கள். முதல் உலகம் இந்த உலகம். பராத்தை மதிக்காமல், பராத்தை முக்கியத்துவம் தராமல், அந்த இரவை ஹயாத்தாக்காமல் ஒரு கூட்டம் தாண்டோடித்தனமாக இருந்தால் அதற்கான தக்க விளைவுகளையும் அதனுடைய பலன்களையும் அதனுடைய கஷ்ட நஷ்டங்களையும் இந்த உலகத்தில் அனுமதியாக வேண்டும். 2வது உலகம் மன்னரை. பராத்தை மறந்தவர்கள், பராத்தை தவற விட்டவர்கள் ஒருவேளை மௌத்தா போயிட்டாங்கன்னா கண்டிப்பா மன்னரையில அதனுடைய கஷ்டங்களை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். 3வது தான் மறுமை. பராத்தை தவற விட்டு விட்டால் நாளை மறுமையில நம்முடைய நிலை என்ன என்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய சூழல் நாளை மறுமையில உண்டாகிவிடும். எனவே பராத்துடைய நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய, அதை அடைந்து கொள்ளக்கூடிய முஸ்லிமாக நாம் முன் வர வேண்டும். ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே 5 இரவுகளை முக்கியமாக அவன் ஹயாத்தாக்க வேண்டும். கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி, முதல் செய்தி ஜும்மாவுடைய நாளின் இரவை அவன் ஹயாத்தாக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு மகரிபில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் தங்களால் முடிந்த திக்ருகள், தங்களால் முடிந்த குர்ஆன் திலாவத்துகள், நஃபிலான தொழுகைகள், அதிகப்படியான தியானங்களில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய இரவை ஹயாத்தாக்கணும். 2வது ரஜபுடைய பிறை பிறந்து விட்டால் அந்த முதல் நாள் இரவை ஹயாத்தாக்கணும். 3வது ஷஅபானுடைய பிறை 15ஆம் இரவு, இந்த 2-3 நாட்களில் வர இருக்கக்கூடிய பராத்துடைய இரவு ஹயாத்தாக்கணும். 4வது ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் 2 பெருநாளுடைய இரவை ஹயாத்தாக்கணும். ஒரு முஸ்லிம் தன் வாழ்வில் இந்த 5 இரவுகளை அவன் கண்டிப்பாக ஹயாத்தாக்க வேண்டும். அது குறிப்பாக ஷஅபான் பிறை 15ஆம் பராத்துடைய இரவை அவன் தவற விட்டுவிடக் கூடாது. அப்படி அவன் அதை விட்டுவிட்டால் அதற்கான தவிப்புகள் ஏராளம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் ஹதீஸில் தெளிவுபடுத்துகிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான் பராஅத்து என்பதாக ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசுவார். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் விடுதலை என்று அர்த்தம். யாருக்கு விடுதலை? நரகத்திலிருந்து நரகவாதிகளுக்கு விடுதலை. ஷஅபானுடைய பிறை 15ஆம் இரவில் அல்லாஹ் தஆலா லட்சோப மக்களை அல்லாஹ் தஆலா நரகத்தில் விடுவிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சுட்டி காண்பிக்கிறார்கள். அப்படி அல்லாஹ் அந்த நாளில் நரகத்தில் விடுவிக்கக்கூடிய அந்த மக்களுடைய தொகையை சொல்லுகின்ற பொழுது கல்பு குலத்தாரினுடைய ஆட்டு மந்தையினுடைய அந்த ஆடுகளில் எவ்வளவு ரோமங்கள் அதிகமாக இருக்குமோ அதை விட அதிகமான ரோமத்தின் அளவுக்கு இந்த நாளினுடைய இரவில் நான் நரகத்திலிருந்து நரகவாதிகளை விடுதலை செய்கிறேன். அப்படி விடுதலை செய்யப்படக்கூடிய அந்த நாளில் தான் நாம் பள்ளிவாசல்களிலே வர வேண்டும். அந்த இரவிலே ஹயாத்தாக நின்று வணங்க வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாட வேண்டும், செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இப்படி அந்த இரவை நாம் தவற விடாமல் அந்த இரவை கழிக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான் ஃபீஹா இஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த இரவில் தான் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான விஷயங்களையும் முடிவு செய்து மலக்குகளிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒப்படைப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் ஹஜ்ரத் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், பராத் எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால் இஸ்லாத்திலே 4 முக்கியமான இரவுகளை அவர் மையப்படுத்துகிறார். முதல் இரவு லைலத்துர் ரஹம் என்பதாக குறிப்பிடுவார். பராத் எப்படிப்பட்ட இரவு? அருள் இறங்கக்கூடிய இரவு என்பதாக குறிப்பிடுகிறார். 2வது லைலத்துல் முபாரக்கா, பராத் என்பது பரக்கத் பொருந்திய, பரக்கத் இறங்கக்கூடிய இரவு என்பதாக குறிப்பிடுகிறார். 3வது லைலத்துல் சப், இந்த இரவு விதிகளை மாற்றக்கூடிய இரவு.
நான்காவது குறிப்பிடுகிறார் லைலத்துல் பராத், இந்த இரவு நரகத்தினுடைய நரகவாதிகளுக்கு விடுதலை தரக்கூடிய இரவு. இந்த 4 இரவும் இந்த பராத்துடைய நாளுக்கு சிறப்புக்குரிய இரவு என்பதாக இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். நாம் ஆண்டு முழுக்க அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறி எவ்வளவோ மன்றாடி உன் அருள் வேண்டும், உன் பரக்கத்து வேண்டும், கதறணும் வருஷம் முழுக்க. ஆனா ஒரு அருளும் ஒரு பரக்கத்தும் நாம் அடைஞ்ச பாடு இல்லை. அதே கடனாளியாகவும் சீக்காளியாகவும் ஒரு நோயாளியாகவும் வாழ்வில முன்னேற்றம் இல்லாம அப்படியே போட்டபடியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனா அல்லாவே முன் வந்து இந்த நாளில் நான் இந்த இரவில் அருளை இறக்குகிறேன், பரக்கத்தை இறக்குகிறேன், இந்த நாளில் நான் விதியை மாற்றுகிறேன், இந்த நாளில் உங்களுக்கு நான் விடுதலை தருகிறேன் என்று அவனே முன்வந்து சொல்லக்கூடிய இந்த நாளை முஸ்லிம் சமூகம் பயன்படுத்த தவறிவிட்டால் அதனுடைய தவிப்புகள் ஏராளம் என்பதை நாம் சொல்ல வேண்டாம். நிறைய முஸ்லிம்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டப்பட என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், யஃப்தஹுல்லாஹுல் கைர ஃபீ அர்பஇல் லைல், அல்லாஹ் தஆலா இந்த பராத்துடைய இரவில் 4 விதமான அருள் வாசல்களை திறந்து விடுகிறான். பராத்துடைய ஷாபான் 15ஆம் இரவில் அதில் முதல் வாசல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எந்த இரவு என்று சொன்னால் ஈதுல் அல்ஹாவும் ஈதுல் ஃபித்ரும், 2 பெருநாளுடைய இரவில் 7 வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். அல்லாஹுடைய அருள் அந்த வானத்தின் கதவு வழியாக பூலோகத்தில் இருக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கப்படும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிஸ்பான் ஷாபான் பிறை 15ஆம் இரவு அன்று அல்லாஹுடைய அருள் வாசல்கள் 7 வாசல்கள் திறக்கப்படும். நிஸ்பு ஷாபான் 15ஆம் இரவில். அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாளில் அல்லாஹுடைய அருள் வாசல்கள் திறக்கப்படும். இந்த 4 நாட்களில் அல்லாஹுடைய அருள் வாசல்கள் 7 வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு அவன் எந்த அருளை தன்னிடத்திலே தேக்கி வைத்திருக்கிறானோ, அவன் எந்த பரக்கத்தை தன்னிடத்திலே தேக்கி வைத்திருக்கிறானோ நேரடியாக இந்த பூலோகத்திற்கு தன் அடியார்களுக்கு மலக்குகள் மூலியமாக அல்ல, அவனே சமர்ப்பிக்கிறான், அவனே கொண்டாந்து வழங்குகிறான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி அல்லாஹுவால் ஒரே இரவில் பரக்கத்தும் ரஹ்மத்தும் அதே போன்று வாழ்வின் விதியும் மாற்றக்கூடிய சூழ்நிலையும் அல்லாஹ் தருகிறான் என்றால் அந்த ஒரு இரவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இருக்கிறது. அதுதான் தவற விடாதீர்கள், தவிப்பீர்கள். இந்த உலகத்திலே தவற விட்டுட்டோம்னா அதனுடைய தவிப்பு எப்ப தெரியும்? வாழ்க்கை நடத்தும் போது தெரியும். குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும், குடும்பத்துல சண்டை உண்டாகும், வியாபாரத்துல பரக்கத்து இல்லாம போகும், உடம்புல சீக்குகள் உண்டாகும், கடன்கள் அதிகமாகும். இது பயங்காட்டுறதுக்காக சொல்லவில்லை. விதியில உள்ள கஷ்டங்கள் எல்லாம் விதி மாற்றக்கூடிய இரவில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடவில்லை என்றால் இவையெல்லாம் அதிகரிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கான பங்கு கொடுக்கின்ற பொழுது நாம் அந்த சபையில் அமர்ந்து இருக்கணும். நமக்கான அந்த பங்கை கொடுக்கின்ற பொழுது சபையுட்டு நாம் தூரமாக இருந்தால் நமக்கான பங்களிப்பு நம் கரங்களில வந்து சேராது. பராத் என்பது இறைவன் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இரவு என்றார்கள் கண்மணி நாயகம். அப்படி அல்லாஹ் பங்கிட்டு தரக்கூடிய அந்த இரவில் நாம் வீடுகளிலே தூங்கிக் கொண்டு அல்லது நம்முடைய சொந்த வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் நம் விதி மாற்றப்படுகின்ற பொழுது இந்த வருடத்தோடு நம் கதை முடிந்தது என்றால் முடிந்ததுதான். ரமலான் பிறை டெஸ்ட் பண்ணக்கூடாது. ரமலான் பிறை பிறப்பதற்கு முன்னாலே இவன் இந்த உலகத்தை விட்டு பிறந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் விதியை மாற்றி எழுதிவிட்டார் என்று சொன்னால் யார் என்ன செய்ய முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ஏட்டை, உங்கள் விதி பலகை, உங்களுடைய தக்தீரை அல்லாஹ் பிரட்டி பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவன் வீட்டிலே இருக்க வேண்டும், அவனிடத்தில் மன்றாட வேண்டும், அவனிடத்தில் நீண்ட ஆயுளுக்காக துவா கேட்க வேண்டும், நீண்ட உணவுக்காக உணவில பரக்கத்துக்காக துவா கேட்க வேண்டும். எந்த முசீபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருடத்தில் ஷஅபானுடைய 30 நாள் நோன்பு வைத்தார்களாம். ஷஅபானுடைய இறுதியில் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த வருடமும் இல்லாத இந்த வருடத்தில் நீங்கள் அதிக நோன்பு பிடித்தது காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்துபு ஃபீஹி குல்லு நஃப்ஸின், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் யக்துபு எழுதுகிறான்,
குல்லு நஃப்ஸின், எப்படிப்பட்ட எளிதாக எழுதுகிறான், ஒவ்வொரு ஆன்மாவும் எத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டும், எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகில உணவு உண்ண வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு அமைய வேண்டும் என்ற விதி அல்லாஹ்வே எழுதுகிறான். மைத்தத்தன் தில்காசனா, இந்த ஆண்டினுடைய விதியும் இந்த ஆண்டினுடைய உணவும் இந்த ஆண்டினுடைய முசீபத்தும் அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். அப்படி அல்லாஹ் மாற்றி அமைக்கின்ற பொழுது அது ஷஅபானுடைய பிறை 15 இரவு நடப்பதினால் அந்த மாதம் முழுக்க நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன். என் விதியில் அல்லாஹ் என்ன மாற்றுகிறானோ அவன் மாற்றுகின்ற பொழுது நான் தூங்கிக் கொண்டோ அல்லது இல்லறத்திலே உடலில் ஈடுபட்டு கொண்டோ அல்லது வேறொரு காரில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை விட ஒரு நோன்பாளியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன், ஒரு ஆபிது வணக்கசாலியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் என்றாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஅபான் மாசம் முழுக்க ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க, ஹதீஸ்ல வருது. நாம அப்படி வைக்கின்றது அவசியம் இல்லை. ஷஅபானுடைய பிறை 15 பராத்துடைய அந்த ஒரு நோன்பு வச்சாலே போதும். இந்த ஆண்டு முழுக்க நோன்பு நோட்ட நன்மைகளும் இந்த ஆண்டு முழுக்க நமக்கான பாதுகாப்பும் பரக்கத்தும் ரஹமத்தும் அல்லாஹ் கொட்டி தருவதாக இந்த ஹதீஸின் வழியாக பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு யாரை பார்த்தாலும் என்ன புலம்புறாங்க, பரக்கத்தே இல்லை அப்படின்றாங்க. யாரை பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, ரஹ்மத்தே இல்லைன்றாங்க. யாரை பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, ஒரே நோயா இருக்கு, மருந்து மாத்திரையோட சுத்தி இருக்கிறேன், நிம்மதியே இல்லை வாழ்க்கையில, ஒரே புலம்பல், ஒத்துமையே இல்லை வீட்டுல, மனைவிட்ட ஒரே பிரச்சனை, சந்தோஷம் என்பது என் வாழ்வில் என்னை விட்டு தொலைந்து போய்விட்டது என்று புலம்பல்கள் இன்றைக்கு அதிகமாயிடுச்சு. இந்த புலம்பலுக்கெல்லாம் தக்க தீர்வு, ஒரு நல்ல முடிவு வேண்டும் என்றால் அது பராத்துடைய இரவு தான் அதை சரி செய்யும். ரொம்ப தெளிவா விளங்கிக்கணும். முஸ்லிம் சமூகம் தக்தீர் விஷயத்துல, விதி விஷயத்துல இன்னும் தெளிவு பெறலன்னு தான் சொல்லணும். மதி வெல்லுமா விதி வெல்லுமான்னு கேட்டா நம் சமுதாயம் விதியை விட மதிதான் வெல்லும் இன்றைக்கு நம்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா விதியை யாரும் கண்ணை பார்க்கல, மதியை யாரும் கண்ணை பார்க்கல, ஆனா மதியினுடைய பிரதிபலனை பார்த்திருக்கிறாங்க, அதனால மதியை நம்புறாங்க. எந்த காலத்திலும் மதி ஒருபோதும் வெல்லாது, விதிதான் வெல்லும், விதிதான் முந்தும். பத்ருடைய போர் வெற்றிக்கு பின்னால் நபிகள் நாயகம் சந்தோஷமாக இருந்த தருணத்தில் ஜிப்ராயில் வந்து சொன்னார்கள், இந்த சந்தோஷம் இந்த ஆண்டு மட்டும்தான், அடுத்த ஆண்டு உஹுதிலே நீங்கள் சண்டையிடும் என்ற பொழுது எப்படி 80க்கு மேற்பட்ட 70க்கு மேற்பட்ட குஃபார்கள் பத்ரிலே கொல்லப்பட்டார்களோ அதற்கு பகரமாக உஹுதிலும் 70 சஹாபாக்கள் கொல்லப்படுவார்கள் என்ற முன் அறிவிப்பை, அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய போர் சண்டையில் இறந்து போகக்கூடிய சஹாபாக்களுடைய பெயர் பட்டியலை ஜிப்ராயில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிச்சு தர்றாங்கன்னா, இங்க ரசூலுல்லாஹ்வுடைய மதியை விட நம்ம மதி என்ன அவ்வளவு உயர்வானதா? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கலாம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியல, அல்லாஹ் அறிவிச்சு தருகிறான். அடுத்த ஆண்டு உஹுதில் 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இறந்து போவார்கள். அப்படியே உஹுது போர்க்களத்துல 70 பேர் ஷஹீதானார். சொல்ல வரக்கூடிய செய்தி, மதியை விட எல்லா காலத்திலும் விதிதான் வென்று நிற்கிறது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் புலம்பி தள்ளுறாங்க. இந்த புலம்பலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஷஅபானுடைய பிறை 15ஆம் பராத்துடைய நாளை யார் யார் எந்தெந்த மஹல்லாக்களிலே வசிக்கிறோமோ அந்த பள்ளிவாசலில் மக்ரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து ஓதப்படக்கூடிய யாசீன் மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ள வேண்டும், பயான் மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ள வேண்டும். இரவு முழுக்க அமலுக்கு ஏற்பாடு செய்தால் அந்த அமலிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். சகருடைய நேரத்தில் சகர் ஏற்பாடு செய்தால் அதற்காக நோன்பும் நீங்கள் பிடிக்க வேண்டும். வருஷத்துல ஒரு நாள், அன்றைய மக்ரிபிலிருந்து அடுத்த நாள் மக்ரிப் வரைக்கும் முற்றிலுமாக நீங்கள் இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பராத்தில் சொல்லப்பட்ட மேற்கோள் காணப்பட்ட இந்த நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த சமூகத்திலே உருவாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே கஷ்டம், ஒரே கவலை, ஒரே புலம்பல். இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் பராத்தை பயன்படுத்தப்பட வேண்டும். அதை தவிர்த்து விடக்கூடாது, அதை நம்ம தவற விட்டுறக்கூடாது. அப்படி தவற விட்டோம்னா நாம் எல்லா விதமான தவிப்புக்கும் ஆளாயிருவோம். நவீன வஹாபிகள் இன்றைக்கு இந்த சமூகத்திலே அதிகமா உருவாயிட்டாங்க. நவீன வஹாபிகள் அல்லாஹ்வுடைய பாதையில இருப்போம் என்று மாறு தட்டுவார்கள், தரிகா மஜ்லிஸ் நடத்துவார்கள், தங்களை ஆன்மீகவாதிகள் என்று சொல்வார்கள், தௌஹீத்வாதிகள் என்று சொல்வார்கள். என்ன வேணாலும் நீ சொல்லிக்கோ, அல்லாஹ்வுடைய பார்வையில நீ ஒரு முஸ்லிம். இரண்டாவது, தன்னை மாறு தட்டி கொள்ளக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும்
பராத்துன்னு வரும்போது ரெண்டாவது அவங்க சொல்ற வார்த்தை அது பிதாத்துன்னுவான். நீ எடுத்தாந்து காட்டுன்ற ஹதீஸ் எந்த கிதாபுல இருந்தாலும் நிஸ்பு சாபான் பிறை 15 நபி என்ன செய்யவில்லை, அந்த நாளை கண்ணியப்படுத்தவில்லை என்ற ஹதீஸை கொண்டு வா. எந்த சமூகமும் முஸ்லிம் சமூகம் அது அமல் செய்யாது. ஹதீஸ் இருந்தா தானே கொண்டு வர. பெரிய பெரிய சஹாபாக்கள், உமர், அபூபக்கர் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. நிஸ்பு சாபான் 15ஆம் இரவில் எப்படி துவா கேட்பார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், என்னை மூதேவி பட்டியலிருந்து எடுத்துருன்னுவாங்க பெரிய பெரிய சஹாபாக்கள். என்னை சீதேவி பட்டியல சேர்த்துருன்னுவாங்க. இந்த நாளில் நீ எதை மாற்றி எழுதுகிறாயோ அப்படி மாற்றி எழுதுகின்ற பொழுது என் விதியை நல்லதாக எழுது. கேட்பவர்கள் யாருங்க? உமரும் அபூபக்கரும் இப்னு மஸ்ஊத் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் நிஸ்பு ஷஅபான் 15ஆம் இரவில் அல்லாஹ்விடத்தில் அழுதிருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள், துஆ கேட்டு என்பதற்கு வரலாறு இவையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நவீன வஹாபிகள் உள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல மௌலூது மஜ்லிஸ்கள்ல அவங்கள பார்க்க முடியாது, பள்ளிவாசல்ல ஆஷுராட பயான்ல பார்க்க முடியாது, பள்ளிவாசல்ல தராவியோட பயான்கள்ல பார்க்க முடியாது. அவங்களை எப்பதான் பார்க்க முடியும்? அவங்களுக்குன்னு ஒரு ஜல்சா நாள் இருக்கும். அந்த நாள்ல முஸ்லிம்கள் அடையாளத்தோட பள்ளிவாசலுக்கு வருவாங்க. எப்ப அல்லாஹ்வையும் ரசூலையும் ஷரியத்தை நாம ஏத்துக்கிட்டோமோ அதற்கு பின்னால் இருக்கும் எல்லா வணக்க வழிபாட்டையும் ஒரு முஸ்லிம் ஏற்றே ஆக வேண்டும். அது பிதஅத்து லலாலத்துன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதை நம்ம தவிர்த்தோம்னா, அதை தவற விட்டோம்னா வருங்காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் கண்டிப்பாக அதனுடைய தவிர்ப்புகள் ஏராளம் என்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே. குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் இறந்ததற்கு பிற்பாடு அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்வானான், யா அல்லாஹ், என்னை ஒரு முறை இந்த உலகத்திற்கு அனுப்பி வை, ஒரு வாட்டி நீ அனுப்பி வை, அப்புறம் பார் என் அமல் எப்படி இருக்கும். நான் திருந்துவதற்கு முன்னால் ஷைத்தானாக இருந்தேன், இப்ப ஒரு வாட்டி நீ அனுப்பி வை, நான் எப்படி சுல்தானா மாறி வர்றேன் பார். ஒரே ஒரு வாட்டி அல்லாஹ்ட்ட கெஞ்சுவானா, ஒரு வாட்டி அனுப்பு ரப்பு. அல்லாஹ் சொல்லுவான், எந்த நபிக்கும் தரவில்லை, எந்த சஹாபிக்கும் தரவில்லை, எந்த மந்திரி மாந்தருக்கும் தரவில்லை, மனிதா சாதாரண மானிடா உனக்கு நான் தருவேனா? தர முடியாது என்று அல்லாஹ் தஆலா பிடிவாதமாக சொல்லுவானா. இந்த சொல்லெல்லாம் தவிப்புகள் எதனால்? பராத்தை நாம் தவறவிட்டதனால். இந்த பராத்து தவற விட்டால் என்னென்ன நஷ்டங்கள் என்பதை ஒவ்வொரு மனிதனும் தங்கள் வாழ்க்கையில இந்த நொடி வரைக்கும் அனுபவிச்சுதான் இருக்கிறாங்க. நோயினால், பொருளாதாரத்தால், மன அழுத்தத்தால், குடும்பத்துல ஒற்றுமை இல்லாதனால், குடும்பத்துல ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்க பண்பு இல்லாதனால், எல்லா துறையிலையும் அந்த முசீபத்து பராத்தை விட்டதனால் நம்மை போட்டு வாட்டி எடுக்கும். அது நம்ம அறிவுக்கு புலன்படாது. இதனாலதான் இந்த கஷ்டம், இதனாலதான் இந்த நஷ்டம், இதனாலதான் இப்படி ஆச்சுன்னு நாம விளங்கிட்டோம் சொன்னா பராத்தை நம்ம கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகமாக ஆயிருக்கும். பராத்தை மதிக்காத சமூகமாக மாறினதுக்கு காரணம் என்ன? பராத்தை நாம் எந்த அளவுக்கு உள்வாங்கவில்லை. ரஜபை கண்ணியப்படுத்திய சமூகம், ரமலானை வரவேற்க தயாரா இருக்கிற சமூகம் இடையில் இருக்கக்கூடிய ஷஅபானை கண்டும் காணாமல் விட்டு விட்டார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பராத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நிஸ்பு ஷஅபான்ல பிறை 15ஆம் இரவு ஒரு அழைப்பாளர் அழைப்பார். எப்படி அழைப்பார்? எல்லோரும் வாருங்கள், சூரியன் அஸ்தமானதிலிருந்து அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகின்றான். என்ன கேட்கின்றான் தெரியுமா? அந்த அழைப்பாளர் சொல்வாராம், என்னிடத்துல யாராவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? என்னிடத்துல யாராவது நீண்ட ஆயுளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? என்னிடத்துல யாராவது வாழ்க்கையில முசீபத்தே வராமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு துஆ கேட்கக்கூடிய இருக்கிறார் என்று அல்லாஹ் முதல் வானத்தில் ஷஅபானுடைய பிறை 15ஆம் இரவில் அல்லாஹ் வந்து இறங்கி தன் அடியார்களை ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் உற்று நோக்கிறானா. அப்பதான் பாய் வண்டியில ஜம்முன்னு போவாரு, ஆட்டோல ஏறி உட்காந்து போவாரு, கார்ல போவாரு, இந்த தலைவாணி படுத்து போட்டு தூக்கத்துக்கு தயாராகுவாரு, இந்த கையில ரிமோட் எடுத்து டிவி பார்க்க தயாராகுவார், இந்த செல்போன் எடுத்து பேஸ்புக்கை நோட்ட தயாராகுவார். அல்லாஹ் ஒவ்வொரு அடியாரையும் உற்று பார்க்கின்ற பொழுது இந்த அடியார்கள் அல்லாஹுவை மறந்து, அவன் அழைப்பை மறந்து, அவன் விடக்கூடிய அறக்கூவரை மறந்து அல்லாஹ் தரக்கூடிய அந்த பம்பர் ஆஃபரை மொத்தமா இழந்துடுறாங்க. இந்த பராத்தை தவற விட்டதுனால ஏற்படக்கூடிய தவிப்பு என்ன? சின்ன வயசுங்க, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, நல்லா தான் இருந்தாரு, நேற்று பராத்துக்கு வந்திருந்தா நல்லா இருப்பாரு, அவர் தான் வரலையே. மவுத்துக்கு ஒரு காரணம், அவ்வளவுதான். ஒருத்தர் சிறு வயசோ பெரிய வயசோ
ஒருவர் மௌத்தா போறாருன்னா அது ஒரு சபப் நிகழ்வு. அல்லாஹ் தன் பக்கம் அழைப்பதற்கு ஒரு நிகழ்வு வச்சிருப்பான். அது ஹார்ட் அட்டாக்லயோ அல்லது ஏதாவது ஒரு நோயில போலாம். ஆனா அதை ஒரு காரணமா பேசக்கூடாது. நீண்ட ஆயுளோடு இந்த மண்ணில வாழ்ந்த எத்தனை பேர் தெரியுமா? 950 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க. லாஸ்டா 150 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க. 113 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க. பெரிய பள்ளிவாசல் திண்ணையில பாத்தீங்கன்னா 5 அடி உயரத்துக்கு தொப்பியை போட்டுக்கிட்டு வாயில ஒரு பல்லு இருக்காது. எல்லாம் வயசான தாத்தா தான் உட்கார்ந்து இருப்பாங்க. மகனி விஷால பாத்தீங்கன்னா இப்ப அந்த தாத்தாவெல்லாம் பார்க்க எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க, எல்லாம் அவுட்டு. இன்னைக்கு வயசானவர்களை இந்த சமூகத்துல பார்க்கவே முடியல. சிறு வயதும் இந்த சமூகத்துல பார்க்க முடியல. யாரு எப்ப மௌத்தா போறாங்கன்ற ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. ஒருவரை பார்த்தா ஒரு நம்பிக்கை வரும், எப்படியும் இது இருப்பாருங்க, இன்னொரு 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் இருப்பாருங்க. அவருடைய உடல் உழைப்பு, அவருடைய அமலு, அவருடைய எண்ணிக்கை, ஈமான், அதை வச்சு ஒரு உறுதிக்கு வரலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா யாரும் இன்னும் அந்த உத்தரவாதம் தர முடியாது. போன வாரம் வரைக்கும் ஹயாத்தா இருந்தவர் இந்த வாரம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய பராத்தை இந்த சமூகம் தவற விடுகிறது, அலட்சிய போக்கை காட்டுகிறது. இன்றைக்கு 5 வேளை தொழுதா போதும், ஜக்காத்து ஆண்டுக்கு ஆயுள் குர்பானை கொடுத்தா போதும், அல்லது ஹஜ் உம்ரா செஞ்சா போதும், இல்லாவிட்டால் ரமலான்ல ஒரு மாசம் நோன்பு வச்சா போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் டேபிளோட இன்னைக்கு ஒரு முஸ்லீம் சமூகம் வாழ்ந்துட்டு. இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி நிகழ்வு நடந்துச்சு. அப்துல்லா இப்னு துஃபைல் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. நாங்க ஒரு சபையில உட்கார்ந்து இருந்தோம். ஒருவர் எங்களை கடந்து போனார். எங்கள்ல ஒருத்தர் சொன்னார், இந்த போறாரு இவரு ரொம்ப மோசமானவர், அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்ற, இவர் எந்த நன்மையும் செய்ய மாட்டேங்கிறார் ஃபர்லான நன்மையை தவிர அப்படின்னு ரொம்ப ஆவேசப்பட்டு சொன்னார். உடனே அந்த சபையில இருந்து இன்னொரு எந்திரிச்சு சொன்னாரு, அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்ற, இப்ப நீ சொன்ன இந்த விஷயத்த நான் போய் அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னாரு. யாரை பத்தி பேசினாரோ அப்படியே போய் அவர்கிட்ட சொல்லிட்டார். புறம் பேசப்பட்ட அந்த நபர் என்ன செய்யறாரு, என்னை பத்தி யாரு சொன்னது என்று அடையாளம் காமித்து பேசப்பட்டவரை நேர ரசூலுல்லாஹ் சபைக்கு எடுத்துட்டு வந்துட்டார். புறம் பேசினவர், புறம் பேசப்பட்டவர் 2 பேரும் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன வழக்கு? அப்ப சொன்னாரு புறம் பேசப்பட்டவர், நான் பாட்டு பேசாம நடந்து போறேன், என்னை இவர் பார்த்து சொல்றாரு, அல்லாஹ் சத்தியமாக இவர் மீது நான் கோபம் கொள்றேன், ஏன் அவர் என்னை பார்த்து அப்படி சொல்லணும், நீங்க விசாரிங்க. நடுவுல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உலகத்தினுடைய சர்வதேச தலைவர், இதில் அவரு பஞ்சாயத்து போ அப்படின்னு ரசூலுல்லாஹ் விரட்டி அனுப்பிச்சிருக்கலாம், செய்யல. பஞ்சாயத்து ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. 2 பக்கம் 2 பேர் நிற்கிறாங்க. என்னப்பா பிரச்சனை? நீ சொன்னியா? ஆமா சொன்னேன். ஏன் சொன்ன? ஆமா அவர் வர்றாரு, பர்லுக்கு போயிடுறாரு, சுன்னத்தோடு ரமலான்ல தான் அவரை பார்க்க முடியுது, வர்றாரு, 1 மாசம் நோன்பு வைக்கிறாரு, போயிடுறாரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஏழைகளுக்கு போய் செய்யறாரு, ஜக்காத்தை கொடுக்குறாரு. வேற எந்த உபரியான நன்மையும் அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இவர் என்ன பெரிய நன்மை செய்யறார், அதனாலதான் எனக்கு இவர் மேல கோவம் அப்படின்னார். உடனே அவர், என்னப்பா உன் மேல இந்த புகார் இதெல்லாம் சரியா? அப்ப அவர் சொன்னார், ஆமா நான் 5 வேளை கரெக்டா தொழுகிறேன், அவர்கிட்ட கேளுங்க ரசூலுல்லாஹ். அவர்கிட்ட பேசல, ரசூலுல்லாஹ் பேசுறாரு, அவர்கிட்ட கேளுங்க, என்னைக்காவது ஒரு வக்து ஒரு ரக்காயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேனா? 5 வேளையும் தக்பீர் தஹ்ரீமாவோடு வந்து தொழுதேன். தொழுதுனா இல்லையான்னு கேளுங்க. எப்பா தொழுதாரா இல்லையா? தொழுதார். அடுத்து அவர்கிட்ட கேளுங்க, யா ரசூலல்லாஹ் நான் வருடத்தில் ஒரு மாதம் 30 நாள் நோன்பு வைத்தேன், ஒரு நோன்பாவது கலா செஞ்சிருக்கிறேனா, பப்ளிக்ல எங்கேயா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேனா? அவரை கேளுங்க. ரசூலுல்லாஹ் என்னப்பா, ஆமா அவர் எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டு நான் பார்த்தது இல்லை, 1 மாசம் முழுக்க நோன்பு வச்சார். அடுத்து ரசூலுல்லாஹ் அவர் சொல்றார், நான் ஆண்டுக்கு ஒரு முறை ஜக்காத்தை கணக்கிட்டு 2.5% ஏழைகளுக்கு வரி கொடுக்குறேன், அப்படி கொடுக்கறத அவர் பார்த்துக்கிற கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ பாட்டு, நீ என்னதான் ஃபர்ல் அமல் ஃபர்ல் டைத்துல செஞ்சாலும் உபரியான நன்மை நீ செய்யாவிட்டால் அல்லாஹ்வுடைய பார்வையில நீ நெருங்க முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். பஞ்சாயத்து வரைக்கும் வந்து வழக்க விசாரிக்க தொடங்கி 2 கேள்வி தாண்டி 3வது கேள்வி சரி பண்றதுக்குள்ளேயே ரசூலுல்லாஹ் யார் பக்கம் திரும்பிட்டாங்க? நீ நிப்பாட்டு, நீ என்னதான் 5 வேளை தொழுதாலும், நீ என்னதான் ஆண்டுக்கு ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தாலும், நீ வருஷத்துக்கு 10 வாட்டி ஹஜ் உம்ராக்கு போனாலும், நீ என்னதான் ஃபர்ல கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்ககிட்ட இல்லைன்னா எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு. இது நாம என்ன விளங்கி கொள்ள வேண்டும்? பராத் எக்ஸ்ட்ரா, பராத் உபரியானது, அது ஃபர்ல் இல்ல, அதுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நீங்களா விளங்கிக்கிட்டீங்கன்னா
நீங்க தொழுக அல்லாஹ் ஏத்துக்கலன்னா எங்க போவீங்க நன்மைக்கு? யார்கிட்ட போய் நிப்போம் நன்மைக்கு? இதெல்லாம் நாம் யோசிக்கப்பட வேண்டும். பராத் என்று சொன்னால் அடுத்த ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு இந்த ஆண்டு இந்த நோன்பு அல்லாஹ் தந்த வரப்பிரசாதம். பராத் இந்த ஆண்டு நோன்பு வைத்தால் கடந்த ஆண்டு செய்த பாவங்கள் எல்லாம் கழிப்பதற்கு ஒரு அழகான அற்புத வாய்ப்பு. ஒருத்தரை கை காட்டுங்க, என் மனைவி எனக்காக தஹஜ்ஜுத்ல எந்திரிச்சு அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என் கணவரை மன்னிச்சிரு பேசுற நானோ இல்ல கேட்கிற நீங்களோ, நம்ம மனைவிமார்கள் செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ், செய்யலன்னா அவங்க இங்கதான் மனைவி, மறுமையில கிடையாது. நாம பெத்த பிள்ளைங்க நமக்காக, யா அல்லாஹ் என் வாப்பா அம்மா பாவத்தை மன்னிச்சிடு, அவர் ஹயாத்தோ மௌத்தோ, ஒரு பிள்ளைகளை காட்டுங்க. இந்த காலகட்டத்துல நம் உறவுகள் நமக்காக துவா செய்ய மாட்டாங்க, செய்வதற்கான நேரம் கிடையாது. தன்னையே கவனித்துக் கொள்ள முடியவில்லை, எப்படி அடுத்தவனுக்கு துவா செய்வார்கள்? நம்மை நாம் கவனித்துக் கொண்டால்தான் நமக்கான 6 அடி விசாலமாக இருக்கும். பராத் என்பது கடந்த ஆண்டு பாவங்கள் செய்தாலும் மன்னிக்கப்படும், ஒரு ஆண்டு செய்ய இருக்கிற பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுறான். பராத் நோன்பை நீங்க நோற்றீங்கன்னா அதற்காக அல்லாஹ் தஆலா உங்க தரஜா உயர்த்துறான். அந்த நோம்புக்கு நீங்கள் காசு பணத்தை வாரி இறைச்சி செலவு பண்ணீங்கன்னா அடுத்த பராத்து வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத்தான விசாலத்தை தர்றான். பராத்துடைய நோன்பை யார் முக்கியத்துவம் தர்றாங்களோ அவங்க சாதிக்க முடியாதெல்லாம் நிறைய இருக்கும் வாழ்க்கையில. சில அச்சுமட்டு வச்சிருப்பாங்க, நான் ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்படுறேன், ஆனா வாங்க முடியல. நீங்க பராத்தை அட்டன் பண்ணுங்க, அல்லாஹ் கார் வாங்க வைப்பான். அம்புலி மம்மா மாதிரி பேசாதீங்க, அதுல இதெல்லாம் ஒரு பயான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சத்தியம் சாத்தியம் என்ன தெரியுமா? நீங்க வந்து இருந்து அந்த இரவை ஹயாத்தாக்கிட்டு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். கார் உடனே வாங்கிட முடியாது, லட்சங்களை உடனே பெரட்டிட முடியாது, கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். அந்த கால அவகாசத்திற்கு பின்னால் புரிய வரும், இது அந்த பராத்துடைய பிரதிபலன். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பராத்தை தான் ஆயிஷா ரலியல்லாஹு கணவரை தேடுறாங்க, ரசூலுல்லாஹ்வை காணோம். பார்த்தா ஜன்னத்துல் பக்கீல ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்வும் ரசூல் உங்களை ஏமாத்திடும், நீங்க பயந்தீங்களா? ஏமாத்த மாட்டோம். இந்த இரவில் தான் அல்லாஹ் தஆலா லட்சக்கணக்கான மனிதர்களை நரகத்தில் விடுதலை செய்யணும். ஆயிஷா, இந்த இரவை பயன்படுத்துன்னு சொல்லி தானும் தவற விடாமல் தன் மனைவிமார்களையும் தவற விடாமல் அந்த இரவை ஹயாத்தாக்கியவர்கள் நபிகள் நாயகம். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், பராத்துடைய இரவில் அல்லாஹ் 8 வாசல்களை திறக்கிறான். ஒவ்வொரு வாசல்ல, அதுல முதல் வாசல்ல யார் யாரெல்லாம் அந்த இரவில ருக்கு செய்வார்களோ அவர்களும் அந்த சொர்க்கத்தின் வாசலில் நுழைவார்கள். யார் யாரெல்லாம் அந்த இரவில சுஜூது செய்வார்களோ அதெல்லாம் அந்த வாசலிலே சுஜூது செய்த நிலையில் நுழைவார்கள். யார் யாரெல்லாம் திக்ரு செய்வார்களோ அந்த இரவிலே திக்ரு செய்தவர்களாக சொர்க்கத்தின் வாசல் நுழைவார்கள். இப்படி ஒவ்வொரு வாசலிலும் யார் யார் என்ன அமல்கள் அந்த இரவிலே செய்கிறார்களோ அந்த அமல்களோடு அவர்கள் மௌத்தா போனால் அதே நிலையில சுவனத்தில் நுழைவார்கள் என்றால் கண்மணி நாயகம் சொன்னார். இப்படி இந்த பராத்திற்கு இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கிறது. அந்த பராத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு. எல்லாவற்றையும் விட நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம அடையாளப்படுத்தணும், பழக்கப்படுத்தணும். பெற்றோர்கள் பாவாமார்கள் நாமளே மூயாசின் மஜ்லிஸ மதிக்கல, பராத்துடைய பயான் மஜ்லிஸ மதிக்கல, அன்ற இரவு ஹயாத்தாக்கலன்னு சொன்னா நமக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைங்க மதிப்பாங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆதாரம் இல்ல, அதெல்லாம் இல்ல, அது கௌஜமாத்து கூடாதுன்றாங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும், ஒரே ஒரு ஆதாரம் போதும். நிஷ்பு சாபான் பிறை 15 ஆயிஷாமா கணவனை தேடுறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்துல படுக்கையில இல்ல, தேடி போறாங்க, ஜன்னத்துல் பக்கீல் அடிக்கிறாங்க. இந்த ஒரு ஆதாரம் போதும் பராத் உண்மை என்பதற்கு. எல்லாவற்றையும் விட இந்த பராத்தை பயன்படுத்தி கொண்டு நம் ஆயுளை அதிகப்படுத்துவதற்காக வேண்டியும், நம்முடைய வாழ்வில உணவில பரக்கத்தை அதிகமாகுவதற்காக வேண்டியும், நம்மை நோக்கி வர்ற முசீபத்து நம்மளை விட்டு விலகி போறதுக்காக வேண்டியும் ஒரே ஒரு விஷயம், தொழுதுட்டு படி இறங்குறோம், இங்க ஒரு ஆபத்தும் கிடையாது, கொஞ்சம் வலிக்கிட்டா போதும், இங்கேயே கஃன் செஞ்சிடலாம். அதான் உண்மை. இந்த படி இறங்குகிற பொழுது கால் தவறி விழுந்தால் அடி அடுத்து எங்க விழும்? பின்மண்டையில தான் விழும். எப்ப பின்மண்டையில எதிர்பாராத அடி விழுதோ எது வேண்டுமானாலும் நின்று போகலாம், இதயம் கூட நின்று போகலாம். நின்று போன மனிதனுக்கு உலக வச்சு என்ன செய்ய? இதெல்லாம் மனதில் வைத்துத்தான் பராத்தை தவற விடாதீர்கள். தவற விட்டால் இம்மை மன்னரை மறுமையில் நீங்கள் தவிப்பு என்ற தலைப்பில் நாம் இந்த செய்திகளை ஒரு நேரம் பார்த்தோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த பராத்தில் நம்மை நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாகும், இந்த பராத்துடைய இரவை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாகும்
அந்த வராத்திலே அழுது கொண்டு அல்லாட்ட மகிரத்தை பெறக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.